ஹாய் ஹலோ. இன்னைக்கு வந்து எடிட்டோரியல் டே 6. ஓகேவா? ஏன்னு தெரியல, எடிட்டோரியல் வந்துட்டு அந்த அளவுக்கு வியூஸ் போறது இல்ல. ஸோ நீங்க ஆப்வியஸா வியூஸ் கம்மியா கொடுக்குறப்போ நம்ம இதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகே. ஸோ எப்பயுமே எடிட்டோரியல் ஏன் கம்மியா வியூஸ் போகுது அப்படின்னா, உங்களுக்கு நாளாகவே நீங்க இன்ட்ரெஸ்ட் லேக் பண்றீங்கன்னு அர்த்தம். பட் அகைன் இது உங்களோட ரீடிங் ப்ராக்டிஸ்க்கான ஒரு ஊன்றுகோல் தான். ஓகே, இது மூலமா நீங்க டெய்லி வந்துட்டு ஒரு ½ வந்துட்டு ரீட் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அது வெல் அண்ட் குட் தானே, ரைட்? ஸோ அதனால கம்ப்ளீட்டா நீங்க டெய்லி வந்துட்டு இது உங்களுக்கு ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதனால தான் நாங்களுமே வந்துட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறது. ஓகே, கிளாஸஸ் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ கொடுக்கணும், நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல இருக்கட்டும், பிகினர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஆல்சோ பாத்தீங்கன்னா யூடியூப் ஆடியன்சஸ்மே நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதனால கொண்டு வந்தது தான் இது. நீங்க வாய்ஸா இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 6. இன்னைக்கு எடிட்டோரியல் வந்துட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து மோடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கன்சம்ஷன்லாம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க சொன்னது என்ன அப்படின்றத பத்தின எடிட்டோரியல் தான் இன்னைக்கு. ஓகேவா? கோட்ல வந்துட்டு பிகினர்ஸ் பேட்ச் 3.3 போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 3.0 3.12 எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ 3 இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கோட் வந்து இதை யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் இது கிடைக்கும். அண்ட் நீங்க ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்துட்டு 5778 கிடைக்குது இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகேவா? இது கம்ப்ளீட்டா ஒரு ஆஃப்லைன் அகாடமியோ, அப்படியே அதை விட அதிகமான எஃபர்ட்ஸ் இங்கே போடுறாங்க. உங்களுக்குன்னு தனியாக மென்டர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அண்ட் உங்களுக்கு கண்டினியூஸா ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தா தான் நம்ம படிப்போன்ற மாதிரி நிறைய பேர் இருக்கும். நானும் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னுமே வந்துட்டு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் எடிட்டோரியல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேப் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா சம்மரி காட்ட போறேன். ஓகே, அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? பிலேட்டட் வார்னிங். பிலேட்டட் மோஸ்டா நம்ம பிலேட்டட் விஷஸ் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம். அதே மாதிரி தான் பிலேட்டடான வார்னிங் கொடுக்குறாங்க, லேட்டான வார்னிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆன் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஸ்டெரிட்டி அப்பீல். ஆஸ்டெரிட்டி அப்படின்னா கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. எதை ரெடியூஸ் பண்ண சொல்றாங்க அதுதான் பார்க்க போறோம். ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற அப்பீல யார் வைக்கிறாங்க? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வைக்கிறாங்க. ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சஜஷன் டு இந்தியன்ஸ் இம்ப்ளாய் அ சீரியஸ் எக்கனாமிக்கல் இம்பாக்ட். ஸோ இவரோட சஜஷன்ஸ் வந்து எதை இம்ப்ளாய் பண்ணுது, எதை ஷோ பண்ணுது அப்படின்னா, எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பெரிய சீரியஸான எக்கனாமிக் இம்பாக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு இந்தியா மேல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சூப்பரா இருக்கும் இந்த எடிட்டோரியல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருந்துச்சு. நானே தேடி தேடி படிச்சேன். நிறைய வந்துட்டு அதை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஓகேவா? நாலேஜ்னா ஜென்ரல் நாலேஜ் சொல்லல, இந்த கான்செப்ட் பத்தின ஆல்ரெடி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஓகேவா? இல்லாதவங்களுக்கும் புது விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா ஃபுல் செஷனையும் பாருங்க. Prime Minister Narendra Modi's 7-point call to action for the citizen of India lays bare the severity of the impact of the West Asia crisis. என்ன சொல்றாங்க? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய இது அட்ஜெக்டிவ், இது சப்ஜெக்ட். ஓகேவா? 7-point கால் டு ஆக்ஷன். உடனே இதுல வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்கள் வந்து உடனே இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, இது நீங்க உடனே வந்துட்டு இம்ப்ரூவைஸ், உடனே வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 7-point கால் டு ஆக்ஷன் கொடுக்குறாரு. ஓகேவா? யாருக்கு? ஃபார் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த ஒரு சிட்டிசன் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எதை காட்டுது அப்படின்னா, லேஸ் பேர் அப்படின்னா இவ்வளவு நாள் மூடி இருந்த ஒரு விஷயத்த இப்போ பப்ளிக்கா வெளிக்கொண்டு வந்ததை காட்டுது. ஓகேவா? பேர் அப்படின்னா பேர் இன்ஃபினிட்டிவ் எல்லாம் படிச்சிருப்போம். அந்த இன்ஃபினிட்டிவ்ல டூவே இல்லாம வருது, பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரிதான் இங்க லேஸ் பேர் அப்படின்னா வெட்ட வெளிச்சப்படுத்தி காட்டிடுச்சு. எதை? த சிவியாரிட்டி ஆஃப் தி இம்பாக்ட் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். ஓகேவா? வெஸ்ட் ஏஷியா ஒன்றும் இல்ல, வெஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, மோடியோட 7-point கால் வந்து காட்டுது. இவ்வளவு நாள் நம்ம இம்பாக்டே இல்லைன்னு நினைச்சிட்டு வந்திருப்போம். நம்ம வந்து பதட்டம் அடைஞ்சு நிறைய ஃபியூல் எல்லாம் சேமிச்சு வச்சா கூட, பெட்ரோல் டீசல் எல்லாம் வாங்கினா கூட இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பயப்படாதீங்க, நமக்கு போதுமான அளவு ரிசர்வ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ரைட்? இப்பதான் இவரோட 7-point கால் டு ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே, பெருசா ஒண்ணு இருக்கு போல, ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இப்பதான் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஃபர்தர் அப்பார்ட் ஃப்ரம் இட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்.
ஸோ இது போக இதோட இம்ப்ளிகேஷன்ஸ்னா கான்சிக்வன்சஸ். இதோட கான்சிக்வன்சஸ் போக மிஸ்டர் மோடியோட மெசேஜ் இஸ் ப்ராப்ளமேட்டிக் ஃபார் 2 கீ ரீசன்ஸ். 2 கீ ரீசன்ஸ்னால இது ப்ராப்ளமேட்டிக்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட டைமிங் அண்ட் கண்டென்ட், எதை பத்தி பேசியிருக்காரு, எப்போ பேசியிருக்காருன்றதும் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு, ரைட்? இதை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏன் பேசல அப்படின்ற கொஸ்டின் வருதா? ஓகேவா? செலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் பேசல? கண்டென்ட் ஏன் இதை குறைக்க சொல்றீங்க, நீங்க உங்க சைடு இருந்து என்ன பண்றீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வரும்ல. ஸோ அப்போ இதுல இருக்க கண்டென்ட்டும் டைமிங் ரெண்டுமே வந்துட்டு இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. A key part of his message was to urge people to work from home and reduce their fuel usage. ஓகேவா? ஸோ இவரோட மெசேஜ்ல இவர் சொன்ன கீயான பார்ட், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பார்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் கிட்ட கேட்குறாங்க, மக்களை சொல்றாங்க, நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுங்க, வெளியே டிராவல் பண்ணாதீங்க. டிராவல் பண்ணாதானே நிறைய இதெல்லாம் ஃபியூல் வந்து நிறைய கன்சியூம் ஆகும். ஸோ வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணுங்க, உங்களோட ஃபியூல் யூசேஜை குறைங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ ஏன் இப்படி சொல்றாங்க? ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வந்து கம்யூட் பண்ணும்போது நிறைய வந்துட்டு ஃபியூல் ஆகும். இப்போ நான் வந்துட்டு எங்கேயாவது வேலைக்கு போறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றேன். இப்போ நான் வெளியே வேலைக்கு போனா நான் டெய்லி வந்துட்டு பைக்ல போவேன், இல்லை பஸ்ல போவேன். ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எல்லாமே வந்து ஃபியூல் தானே, ரைட்டா? ஸோ இப்போ ஃபியூல் வந்து கன்சப்ஷன் அதிகமாகும். நான் இப்போ ஒருவேளை ஒரு ஆட்டோல போறேன், டாக்ஸில போறேன், கேப் புக் பண்ணி போறேன், இது எல்லாமே எனக்கு வந்துட்டு ஃபியூல் தான், ரைட்? ஸோ இப்போ நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையுமே குறைக்கலாம். ஸோ எல்லாருமே கலெக்டிவா, நான் ஒருத்தி மட்டும் பண்றதுனால இதாகாது, கலெக்டிவான எஃபோர்ட் பண்ணும்போது ஃபியூல் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது கண்ட்ரிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, a more effective approach might have been to lead by example. ஸோ இதை நீங்க பெட்டரா எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, மைட் ஹாவ் பீன் இதை நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி, லீட் பை எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருந்தா கண்டிப்பா இது ஒரு பெட்டரான அப்ரோச்சா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் எக்ஸாம்பிளா இல்லை, ரைட்? அதை தான் இங்க சொல்ல போறாங்க. எப்படி எக்ஸாம்பிளா இல்லை? Yet Mr. Modi's message comes days after he and his cabinet colleagues flew all over the country and organized roadshows to campaign for the recent elections. ஸோ நீங்களே ஒரு இதெல்லாம் சொல்றீங்க, சரி பாஸ், நீங்களே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளா இருந்திருந்தா இனிமேல் எஃபெக்டிவா இருந்திருக்கும் தானே. நீங்களே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுன்னு சொல்ற மாதிரி வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல மாதிரி இருந்துட்டு நீங்க கேம்பெயின்லாம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. ஓகேவா? ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து ஆத்தர் அடிக்க மாட்டாரு. இந்த ஆத்தர் வந்துட்டு யாரை பத்தி பேசுறாரோ கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல. பட் இந்த பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே தாக்கி பேசியிருக்காரு. ஓகேவா? ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. பட் ஆனால் இது நல்லாவும் இருக்கும். கிரிட்டிசைஸ் பண்றதுக்காகவே எனக்கு பிடிக்கும் அந்த ஹிந்தி எடிட்டோரியல் ரீட் பண்றதுக்கு. ஏன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவா கேட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எலெக்ஷன்ல ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றேன்னா அதுக்கு பாசிட்டிவா இருக்கிற கண்டென்ட் நான் கேட்க மாட்டேன். அதை யார் யார் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்களோ அவங்களோட வீடியோஸும் பார்ப்பேன். அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சைடை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் தெரியும், 2 சைடும் பார்க்குறப்ப தான் நெகட்டிவ்ஸும் தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம யோசிப்போம், ரைட்? அதே மாதிரி தான் ஹிந்தி எடிட்டோரியலும். நம்ம வந்து கண்டென்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா நியூஸ் எடுத்து வாசிச்சுட்டு போயிடலாம். எப்போ கிரிட்டிக்கலா யோசிக்கணும் அந்த தன்மை வந்து நமக்கு வருதோ அப்போ நம்மளோட வெக்காபுலரியில இருந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வந்து எல்லாமே அதிகரிக்கும், ரைட்? கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கிரிட்டிசைஸ் பண்றதே நம்ம வாசிக்கணும். அதுக்கு தான் எடிட்டோரியல் ஒரு மேஜரான பார்ட். நிறைய பேருக்கு இருந்தாலும் எடிட்டோரியல் பிடிக்கும் ரீட் பண்றதுக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோர் எஃபெக்டிவான அப்ரோச் வந்து இவரே ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா நல்லா இருந்திருக்கும் தானே. இனிமே நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, இது நீங்களும் இதுக்கு எக்ஸாம்பிளா இருந்தா மக்கள் உங்களை இது பண்ணிருப்பாங்களே, உங்களே ரோல் மாடலா எடுத்து அவங்களும் வந்துட்டு ஆக்ட் பண்ணிருப்பாங்களே, ஏன் நீங்க பண்ணல? ஏன்னா மோடி வந்துட்டு இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இந்த மெசேஜ் வந்து சொல்றாரு, எல்லாரும் இதை குறைச்சிக்கோங்க அதை குறைச்சிக்கோங்க அப்படிலாம் சொல்றாரு. எப்போ சொல்றாரு? இவ்வளோ நாள் நீங்களும் உங்களோட கேபினெட் மினிஸ்டரும் ஃபிளைட்ல பறந்து பறந்து ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு போயிட்டு நீங்க கேம்பெயின் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எப்போ வந்து சொல்றாருன்னா, இவ்வளோ விஷயம் எலெக்ஷன் முடிஞ்சு நீங்களே பறந்து பறந்து ஃபியூல் எல்லாம் கன்சியூம் பண்ணி தான் கேம்பெயின் பண்ணீங்க. அவ்வளோ பண்ணிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு வந்து இப்ப எங்களை குறைன்னு சொன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு நோட் தான் இது. ஓகேவா? நெய்தர் டிட் எனி ஆஃப் ஹிஸ் ப்ரீ எலெக்ஷன் ஸ்பீச்சஸ், எந்த ஒரு இவரோட ப்ரீ எலெக்ஷன் ஸ்பீச்சஸும் இந்த ஒரு இஷ்யூஸை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி கிரைசிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது மென்ஷன் பண்ணாங்களா அவங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல? இல்லவே இல்லை, ரைட்? ஸோ இப்போ பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஓட்ஸ் கூட கம்மியா இருந்திருக்கும், நெகட்டிவா பேச வேணான்றதுக்காக கூட அவங்க கேம்பெயின்ல இதை பத்தி பேசாம இருந்திருக்கலாம். ஓகேவா? This message also comes on the back of daily reassurances. ஸோ இவரோட மெசேஜ் வந்துட்டு எப்போ வருது? டெய்லி ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. யாரு? பை ஹிஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், தட் தெர் வாஸ் நத்திங் டு வரி.
ஒவ்வொரு நாளும் வந்துட்டு திடீர்னு பதட்டம் ஏற்படும். உடனே எல்லாரும் போயிட்டு கேஸ் சிலிண்டர் நிறைய புக் பண்ணுவோம். திடீர்னு வந்துட்டு ஏன்னா ஷிப் வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க, நமக்கு இந்தியாவுக்கு வர வேண்டிய சப்ளை வரல அப்படின்ற நியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் போயிட்டு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நிறைய நம்ம ஃபியூல் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நியூஸ்ல வந்துட்டே இருந்துச்சு. ஸோ வரும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் அஃபிஷியல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரஸ் மீட் வச்சு சொல்லுவாங்க, ஒரி பண்றதுக்கு எதுவும் இல்லை, வி ஹேவ் இனஃப் ரிசர்வ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் நீங்க ரீஅஷூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறியே குமார் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. ரைட், எல்லாரும் கம்மியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன காட்டுதுன்னா நம்ம கிட்ட ரிசர்வ் இல்லைன்றதான் காட்டுது. அந்த அளவுக்கு ரிசர்வ் இல்லை. ஓகேவா? திஸ் மெசேஜ் கம்ஸ் ஆன் தி பேக் ஆஃப் டெய்லி ரீஅஷூரன்சஸ். நல்லா இருக்குல்ல இந்த டோன்? இவ்வளோ நாள் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ வந்து இதை சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, கிளியர்லி தேர் இஸ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா அதை சேர்த்து வாசிங்க, நல்லா இருக்கும். தட் தெர் வாஸ் நத்திங் டு வரி அப்படின்னு சொன்னீங்க. கிளியர்லி, வெளிப்படையா தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது. வரி பண்றதுக்கு ரீசன் இருக்கு, தேவை இருக்குன்றது தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்றான். ஓகேவா? The Prime Minister's message also follows various ministers' attempts to keep price on him for not raising petrol and diesel prices. So Prime Ministerோட மெசேஜ் வந்து எதை ஃபாலோ பண்ணி வருது? இங்க இவ்வளவு நாள் வந்துட்டு வரி பண்ணாதீங்கன்னு சொன்னதை ஃபாலோ பண்ணி இப்ப சொன்னாரு. ஆல்சோ இவரோட மெசேஜ் எதை ஃபாலோ பண்ணி வருதுன்னா, மினிஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பிரைஸ் பண்றாங்க அவரை. எதுக்காக பிரைஸ் பண்றாங்க? சோ பாத்தீங்களா, எங்களோட பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு பெரிய இஷ்யூ அங்க போயிட்டு இருந்தாலும் பெட்ரோல் டீசல் பிரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணாரா? இப்படி எல்லாம் கண்டினியூஸா பிரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க மோடி. ரைட், மோடிஜி வந்து பிரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா இவர் வந்து இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. ஓகேவா? அதுதான் இங்க சொல்றாங்க. A decision not to further burden the common man is welcome. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. என்ன டெசிஷன்? பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைசஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு எடுத்த டெசிஷன் ஓகே தான். ஏன்னா காமன் மேனா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம். டெய்லி நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம 100-200க்கு பெட்ரோல் போட்டோம்னா பிரச்சனை இல்லை. ரைட், வந்துட்டு இப்போ எங்க அப்பா எல்லாம் வந்துட்டு ஜேசிபி வச்சிருக்காங்க அப்படின்னு ஜேசிபி வச்சிருக்காங்க. ஓகேவா? அது டியூல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட வண்டிக்கு வந்துட்டு என்டையரா டேங்க் ஃபில் பண்ணிட்டு தான் அவங்க அன்னைக்கு வந்துட்டு வண்டி வந்து அன்னைக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். ரைட், ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய பண்றவங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்டையரா அவங்க ஓன் மணி போட்டு பண்ண மாட்டாங்க. ஒர்க் பண்ற எல்லாருமே ஸ்டார்ட் அப் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், ஓன் மணி போட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க எங்க இருந்தோ கடன் வாங்கி தான் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாமே இந்த மிடில் கிளாஸ் பீப்புளா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க வந்துட்டு 100-200க்கு பெட்ரோல் டீசல் போட மாட்டாங்க. ஃபில் பண்றது 1000-2000க்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி வந்துட்டு இந்த மாதிரியான நிறைய வாங்குறப்போ இந்த மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ரைட், ஸோ இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் வந்துட்டு காமன் மேனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும் நீங்க நினைச்சது வெல்கம். பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கிறதுன்ற நினைச்சது வெல்கம் தான். பட் ஃபிளிப் சைடு என்ன, இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா இஸ் தட் இட் ஃபெயில்ஸ் டு இம்ப்ரெஸ் அப்பான் தெம். தி நீட் டு கர்டெல் கன்சம்ஷன். இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, நீங்க யாரை இம்ப்ரெஸ் பண்ண தவறிட்டீங்க? மக்களை இம்ப்ரெஸ் பண்ண தவறிட்டீங்க. அவங்களுக்காக யோசிச்சது வெல்கம் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தோம்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இம்ப்ரெஸ் பண்ணல. ஏன்னா என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட கன்சம்ஷனை கர்டெயில் பண்ணுன்னு சொல்றீங்க, கன்சம்ஷனை குறைன்னு சொல்றீங்க. இது மூலமா நம்ம என்ன ஹாப்பியாவா ஆகும்? ஓகேவா? டெய்லி இப்போ நான் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு எவ்வளவு நாளும் பெட்ரோல் போட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து நீங்க டெய்லி பெட்ரோல் லிமிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க வந்து டெய்லி வந்துட்டு 100 rupees மேல பெட்ரோல் போடக்கூடாது, 1 லிட்டர் தான் உனக்கு அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? இது என்ன ஹாப்பி பண்ணுமா? என்ன இம்ப்ரெஸ் பண்ணுமா? பண்ணாது. ஸோ அப்போ நீங்க என்னோட கன்சம்ஷனை குறைன்னு சொல்லும் போது எப்படி நான் இம்ப்ரெஸ் ஆகும்? ஓகே, ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ நீங்க இதை வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பு வந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எலெக்ஷன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் இப்போ வந்து சொல்றாங்க அப்படின்றதான் கிரிட்டிக்கலா இவங்க பேசுறாங்க. கரெக்ட், கடைசியில வந்து எந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்கன்னா அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? த கவர்மெண்ட் டுக் தட் ஸ்ட்ராட்டஜிக் கால் பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜிக் காலை வந்துட்டு எப்போ எடுக்கிறாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. ரைட், என்ன ஸ்ட்ராட்டஜிக் கால்னா பெட்ரோல் டீசல் பிரைசஸ் எல்லாம் குறைக்க கூடாது, இதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம், எப்படியாவது நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஸோ இது மூலமா வரக்கூடிய இம்ப்ளிகேஷன் கான்சிக்வன்சஸ் வந்து பெருசு. ரைட், இப்போ நம்ம கிட்ட இனஃப் ரிசர்வ் இல்ல. ரைட், அதுதான் காட்டுது. இனஃப் ரிசர்வ் இல்லைன்றது தான் இங்க ஷோ ஆகுது. இனஃப் ரிசர்வ் நம்ம கிட்ட வந்துட்டு இல்ல. ஸோ அப்போ வந்து பெரிய பிரச்சனையை காஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக் கால் வந்து முதலே எடுத்துட்டாங்க. பட் அகைன் வெளியே வந்து சொல்லாம வச்சிருந்தாங்க. இப்போ அந்த வந்து பெரிய இஷ்யூவா மாறி நிக்குது. இப்போ அந்த இஷ்யூ வந்து டைல்யூட் பண்ண நினைக்கிறாங்க. டைல்யூட்னா ஈஸ் பண்ண நினைக்கிறாங்க. மக்களை கம்மியா கன்சியூம் பண்ண சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஹார்டான இஷ்யூ வந்து டைல்யூட் பண்ண நினைக்கிறாங்க. டைல்யூட்னா ஒன்றும் கிடையாது,
நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல பார்த்துருப்போம், கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன், டைலேட்டட் சொல்யூஷன் இருக்கும். கான்சென்ட்ரேட்டட்னா ஒன்றுல அது வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா டைல்யூட் ஆகும். ஸோ ப்ராப்ளம் பெருசா இருக்கு, அதை வீக்கெண்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ டைல்யூட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பெர்ஹாப்ஸ் ஹைக் இன் ஃபியூல் பிரைசஸ் வில் ஃபாலோ சூன். ஒருவேளை ஃபியூல் பிரைசஸ் ஹைக் கூட வரலாம், ஏன்னா இவங்க சொல்றதை பார்த்தா பயமா தான் இருக்கு, ரைட்? The Prime Minister's speech also coincided with a similar call to action for Indian corporates by the Confederation of Indian Industry, CII. கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்போம், ரைட்? ஸோ பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் வந்து யாரோட கோயின்சைட் ஆகுது? அட் த சேம் டைம் எது நடக்குதுன்னா, கால் டு ஆக்ஷன்னு இந்தியன் கார்பரேட்ஸ், கால் ஃபார் ஆக்ஷன் ஃபார் இந்தியன் கார்பரேட்ஸ் அப்படின்ற ஒன்று வந்துட்டு யாரு சொல்றாங்க அப்படின்னா சிஐஐ வந்து சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்குது. இது இன்னும் பயமுறுத்தக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேர் சிமிலரான விஷயத்த சொல்றாங்கன்னா அப்போ விஷயம் பெருசா இருக்குமோன்னு தானே எல்லாருக்கும் தோணும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் வந்து இவர் கொடுத்த ஸ்பீச்சோட கோயின்சைட் ஆகுது. இவங்களுமே கால் டு ஆக்ஷன் சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, உடனே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மக்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் ஏதாவது இவங்க சொல்லியிருக்கலாம். ஓகேவா? திஸ் கைண்ட் ஆஃப் கோஆர்டினேட்டட் மெசேஜிங் பாயிண்ட்ஸ் டு அ டயர் சிச்சுவேஷன். ரொம்ப மோசமான சிச்சுவேஷனை குறிக்குது. ஏன்னா கோஆர்டினேட்டட் மெசேஜ், இவங்களும் ஒரு விஷயத்த சொல்றாங்க, சேம் விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்லும் போது விஷயம் ரொம்ப பெருசா இருக்குமோ அப்படின்னு தோணுது. செவரல் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் சஜஷன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி 7 சஜஷன் சொன்னாங்கல்ல, கன்சம்ஷனை குறைங்கன்னு 7 கால் டு ஆக்ஷன்ற பாயிண்ட் சொன்னாங்கல்ல. ஸோ இதுல கொஞ்சம் வந்துட்டு மைட் ஹாவ் அதர் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ், வேற நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கூட இருக்கலாம். தட் குட் பி மோர் சீரியஸ் தென் தி ப்ராப்ளம்ஸ் தே வர் ட்ரைங் டு அட்ரஸ். அவங்க சொல்ற விதத்தை தாண்டியும் இவங்க சொல்றதே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. பட் இதை தாண்டியும் விஷயம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்குமோன்ற பயம் வந்து வருது. மேபி சீரியஸா இருந்தா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சம் அதர்ஸ், கொஞ்சம் விஷயம் வந்துட்டு சம் இந்த பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளி நாட் பி ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் ஹி ஹோப்ஸ். அவர் நினைக்கிற மாதிரி இவர் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எஃபெக்டிவா இல்லாம கூட இருக்கலாம், ரைட்? கொஞ்சம் வந்துட்டு சீரியஸா இருக்கலாம் அவர் சொல்றதை விட. கொஞ்சம் விஷயங்கள் இவர் சொல்லக்கூடிய சொல்யூஷன் சொன்னால கம்மியா இது யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு, இது வந்துட்டு எஃபெக்டிவா இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அதை பத்தி தான் அடுத்த பேராகிராஃப்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஃபார்மர்ஸ் ஸ்டாப் யூசிங் கெமிக்கல் ஃபர்டிலைசர். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்துட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து சஜஷன் சொல்லியிருக்காரு. ஏன்? as he urged, அவர் சொன்ன மாதிரி the immediate impact will be on crop output. அவர் சொன்ன மாதிரி செஞ்சோம் அப்படின்னா crop output கண்டிப்பா அடிப்படும் கம்ப்ளீட்டா. ஓகேவா? ஏன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணதான் அவுட்புட் அதிகமாக கிடைக்கும் நமக்கு, ரைட்? அது வந்து நல்லதுன்னு சொல்லல, பட் அகைன் வந்துட்டு அவுட்புட் நிறைய எடுக்கணும்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது மோஸ்டா வந்துட்டு எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஸோ இப்போ நீங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவுட்புட் சுத்தமா அடி வாங்கிடும். எப்போ? அட் தி டைம் when El Nino is already set to hurt it. ஆல்ரெடி இருக்கிற அக்ரிகல்ச்சரை வந்துட்டு ஃபார்மர்ஸ் எல்லாமே டிபெண்ட் பண்ணிருக்கிற அக்ரிகல்ச்சரை வந்து பாதிக்க தான் போகுது. ஏன்னா இந்த வருஷம் எல் நீனோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஹர்ட் பண்ண போற இந்த ஒரு இதையே வந்துட்டு நீங்க கெமிக்கல் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும் அவுட்புட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி ரிவீலிங் தி எக்கனாமிக் டேமேஜ் ஆஃப் தி வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். ஸோ நிறைய ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ், என்னென்ன ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ்? நம்மளோட எக்கனாமிக் growth-ஆ இருக்கலாம். ஓகேவா? மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர், மைக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் நிறைய உண்டு எக்கனாமிக்ஸ்ல. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதை காட்டுது அப்படின்னா எக்கனாமிக் டேமேஜ்ல தான் நம்ம இருக்கோம் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால. ஓகே, விச் மீன்ஸ் வார் இன்ஸ்டெபிலிட்டி இன் தி மிடில் ஈஸ்ட்ல வார்லாம் போயிட்டு இருக்கு, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க, அதை வந்து ரிவீல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் வில் ஒன்லி எக்ஸாசர்பேட் த சிச்சுவேஷன். ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரி வந்துட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாது, அது யூஸ் பண்ணாதுன்னு சொல்றது இன்னுமே இந்த சுச்சுவேஷனை மோசமா தான் ஆக்கும். எக்ஸாசர்பேட்னா மோசமாக்குறது. ஓகேவா? The suggestion to stop foreign travel will conserve foreign exchange. But Reserve Bank of India data up to February 2026 shows that Indians' foreign travel spending in 2025 to 2026 was already down by 3%. ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபாரின் டிராவல் எல்லாம் இந்தியன்ஸ் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் குறைக்க சொல்றாரு? ஆல்ரெடி நம்மளோட கரன்சி வேல்யூ வந்து டிப்ரிசியேட் ஆயிட்டே இருக்கு. லைக் நம்மளோட இந்தியன் கரன்சியோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு. ஏன் டிப்ரிஷியேட் ஆகுது? ஏன்னா இதான் ரீசன், ரைட்? நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கம்மியா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும்ல, ரைட்? நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது நம்ம வேற இடத்துல இருந்து சோர்ஸ் பண்ணுவோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். லைக் நமக்கு வந்துட்டு இப்போ கரெக்டான விதத்துல வந்துட்டு
க்ரூட் ஆயில் ப்ராடக்ட்ஸ்லாம் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேற இடத்துல சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் எதை கொடுத்து நம்ம வாங்குவோம், நமக்கு வர இம்போர்ட்ஸ் எல்லாமே எதை கொடுத்து நம்ம வாங்குவோம்? மோஸ்டா வந்துட்டு நம்ம வேர்ல்ட் லெவல்ல காமனா யூஸ் பண்ணக்கூடிய இது வந்துட்டு டாலர் தான். ஓகேவா? நம்ம கிட்ட டாலர் தான் வந்துட்டு நம்ம மற்றதெல்லாம் கொடுத்து இம்போர்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ டாலரை கொடுத்து கொடுத்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்மளோட கரன்சி வந்துட்டு வேல்யூ டிப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கும், நம்மளோட எக்கனாமியும் லோவா போயிட்டே தான் இருக்கும், ரைட்? ஸோ இதனால தான் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர் எல்லாம் மோஸ்டா வந்து இம்போர்ட் பண்றதா தான் இருக்கும், ரைட்டா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ நீங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்கன்னா இம்போர்ட்டை குறைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர். கெமிக்கல் ஃபர்டிலைசர் வேணாம்னு சொல்றது இம்போர்ட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாரு. இம்போர்ட் ஏன் குறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒன்று இம்போர்ட் பண்ணணும், வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை கொடுத்து வாங்குவோம்னா டாலர் கொடுத்து தான் வாங்குவோம். ஸோ நம்ம கிட்ட டாலரோட இருப்பு வந்து கம்மியாயிட்டே இருக்க கரன்சியோட வேல்யூ டிப்ரிசியேட் ஆயிட்டது, எல்லாமே இன்டர் கனெக்டட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்கனாமியும் ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே அகைன் ஏன் வந்து ஃபாரின் ட்ராவலை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு 1 lakh எடுத்துட்டு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கரன்சி இந்தியன் கரன்சில 1 lakh வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு ஃபாரின் போக முடியாது. அப்போ நான் இங்கேயே வந்துட்டு கரன்சி சேஞ்ச் பண்ணிட்டு தான் போவேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் போவேன். 1 lakh கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவலண்டான டாலர்ஸ் வாங்கிட்டு தான் நான் ஃபாரினுக்கு போவேன், ரைட்? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே குறையும், இந்தியன் கரன்சி இங்க கூடும். ஸோ இப்போ இந்த 1 lakh வந்துட்டு இந்தியாவோட கரன்சிக்குள்ள போயிடும், இந்தியாவோட சிஸ்டம்குள்ள போயிடும். இங்க இருந்து நான் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஒரு $1000 எடுத்துட்டு போயிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த $1000 நான் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன், ஃபாரின்ல தான் போயிட்டு மறுபடியும் செலவு பண்ண போறேன், இந்தியாவுக்காக செலவு பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கரன்சி வந்து நம்ம அங்கேயே கொண்டு போய் யூஸ் பண்ணோம்னா இந்தியாவுக்கு தான் நஷ்டம். இந்தியாக்குள்ள நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்தியாவுக்கு அந்த மகின் வரும். பட் அகைன் இந்த கரன்சியை நான் இங்கே மாத்திட்டு போய் இங்க இருந்த ரிசர்வ்ல இருந்து எடுத்துட்டு போய் ஃபாரின்ல தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன், ரைட்? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கரன்சி டெப்ரிசியேஷனுக்கு இதுவுமே வழிவகும். அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா ஃபாரின் டிராவல்லாம் குறைங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? பட் ஆர்பிஐயோட டேட்டா என்ன காட்டுது அப்படின்னா February 2026 வரைக்குமான டேட்டா வந்துட்டு இந்தியன்ஸ் ஃபாரின் டிராவல் பண்றது வந்துட்டு ஆல்ரெடி 25-26 இந்த இயர்க்குள்ள இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்துட்டு 3% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? ஏன்னு புரிஞ்சுதான்? ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு குறைஞ்சுதான் இருக்கு. அப்பவே நீங்க பெரிய இஷ்யூ பெரிய டெவலப்மெண்ட் எதுவுமே பார்க்கல. அப்ப நீங்க இப்ப சொன்னா மட்டும் டெவலப்மெண்ட் ஆக போதா? ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால ஃபாரின் டிராவல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு, ரைட்? 3% குறைஞ்சிருக்கு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல. March, the first month after the Iran war broke out, is likely to have seen even sharper decline. கண்டிப்பா மார்ச்ல வந்துட்டு இன்னுமே குறைஞ்சிருக்கும் இந்த 3% இருக்கு. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அமெரிக்கா அடிக்கிறாங்க, இந்த பக்கம் இருந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இன்னுமே இந்த 3%ல இருந்து குறைஞ்சுதான் இருக்கும் மார்ச்ல, அது எவிடென்ட், ரைட்? The real pressure on the rupee and India's foreign exchange is because foreign institutional investors are. ஸோ இப்போ தான் ரியலான பிரச்சனையை பேசுறாங்க. நீ வந்துட்டு இம்போர்ட்டை குறைன்னு சொன்ன, நீ வந்துட்டு ஃபாரினுக்கு டிராவல் பண்ணாதன்னு சொன்ன, பட் அகெயின் இதெல்லாம் வந்துட்டு பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட்டே பண்ணாது. ரியலான இஷ்யூ இப்பதான் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க? The real pressure on the rupee and the foreign exchange reserve is because foreign institutional investors, ஃபாரின்ல இருந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து வித்ட்ரா பண்ணி அவங்க நாட்டுக்கே எடுத்துட்டு போறாங்க. இங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அகைன் நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல தான் ஆட் பண்ணுவோம், நம்மளோட இந்தியன் கரன்சில மெயின்டைன் பண்ணுவோம். திரும்ப அவங்க எடுத்துட்டு போகும்போது ப்ராஃபிட்ஸோட சேர்த்து தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்போ வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா புல்லிங் அவுட், புரிஞ்சுதா? வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு போறாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும். அப்போ எதுல எடுத்துட்டு போவாங்க? மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் வந்து அவங்களோட ஃபாரின் கரன்சி டாலர்ல தான் எடுத்துட்டு போவாங்க, ரைட்? ஸோ இப்போ இது வந்து பெரிய அமௌண்ட். நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கன்சம்ஷனை குறைக்கிறது மூலமா வர்றதை விட இந்த மாதிரியான ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மூலமா நடக்கக்கூடிய இந்த ஒரு டாலர் பற்றாக்குறை வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ while the RBI is using valuable dollars to shore up falling currency. ஸோ இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்பிஐயும் ஒர்க் பண்றாங்க. எப்படின்னா கரன்சியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கரன்சியை இவங்களே வாங்குறாங்க, எதை கொடுத்து? டாலர்ஸ் கொடுத்து வாங்குறாங்க, புரிஞ்சுதா? இப்போ ஃபாரின்ல எல்லாம் அங்கங்க நம்மளோட கரன்சி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இவங்களே டாலர்ஸ் கொடுத்து வாங்குறாங்க, ஏன்னா டிமாண்டை கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? எப்போ டிமாண்ட் அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்கா அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ இது வந்து நார்மலான ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர் தான். ஸோ இப்போ டிமாண்டை இவங்களே கிரியேட் பண்றாங்க. ஸோ இது மூலமா அகெயின் என்ன ஆகுது, இவங்க எதை கொடுத்து வாங்குறாங்க? இவங்க கிட்ட இருக்கிற டாலரை கொடுத்து இவங்க கரன்சி எல்லாம் வெளியே நம்மளோட இந்தியன் கரன்சி எல்லாம் உள்ள வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அகெயின் என்ன ஆகும், டாலர் வந்து வெளியே போதான் செய்யும், ரைட்?
ஸோ அகெயின் இதுவும் வந்துட்டு பெரிய பிரச்சனை தான் உண்டாக்குது. ஸோ பெரிய பெரிய பிரச்சனையை உருவாக்குறது இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இந்த ஆர்பிஐ தான். ஸோ நம்ம கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் ஆத்தர் வராங்க. Urging Indians to buy local is another way of asking them to consume less. எப்படி ஒவ்வொரு இந்தியனையும் வந்து நீங்க லோக்கலா அவைலபிளா இருக்கிற ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்னா இதை நம்ம எப்படி வாங்குவோம்? ஒரு ஷிப் வருது இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸை கொண்டுட்டு அப்படின்னா அந்த அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம டாலர் கொடுத்து தான் வாங்குவோம். ஸோ அப்போ நம்ம கிட்ட டாலர் இருப்பு வந்து கம்மியாகும், ரைட்? ஸோ அதனால நீங்க வந்துட்டு டொமஸ்டிக்கா இருக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இன்டைரக்டா நீங்க கம்மியா கன்சியூம் பண்ணுங்கன்றத சொல்றாங்க. எப்படி? Since purely domestic supply is not merely enough to cater to the demand. இந்தியன்ஸோட பாப்புலாரிட்டிக்கும் நம்மளோட பாப்புலேஷனுக்கு வந்துட்டு இந்தியாக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட டிமாண்டை கேட்டர் பண்ணாது, டிமாண்டுக்கு ஈக்குவலண்டா இல்லை. அதனாலதான் நம்ம நிறைய இம்போர்ட் பண்றோம், ரைட்? ஸோ அப்போ நீ உள்ள இருக்கிற ப்ராடக்டே யூஸ் பண்ணுன்னு சொல்றது இன்டைரக்டா எதை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீ லெஸ்ஸா கன்சியூம் பண்ணுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ரைட்? ஸோ அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Asking them to buy less gold is also likely to be futile. இதே மாதிரி தான் நீ கொஞ்சம் கோல்டை கம்மியாக வாங்க, ஏன்னா கோல்டு நம்ம இம்போர்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான். நீங்க வந்து நமக்கு மைன்லாம் கிடையாது பெரிய லெவல்ல, ஓகேவா? ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க கோல்டையுமே கம்மியா வாங்குங்க அப்படின்னு சொல்றதும் வேஸ்டான ஒண்ணுதான். ஏன்னா இங்க பெரிய பெரிய வேல்யூஸ் எல்லாம் உங்க பக்கம் இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. All this means that the economy is in for a hard time over the next few months. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா எக்கனாமி வந்துட்டு ஒரு ஹார்ட் டைம்ல போயிட்டு இருக்கு ஃபார் தி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அப்படின்றத காட்டுது, ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்டையர் பேசேஜும் எதை காட்டுதுன்னா எக்கனாமி இஸ் இன் ஹார்ட் டைம் ஓவர் தி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், ஓகேவா? அப்கமிங் மந்த்ஸ்ல நம்ம ரொம்ப வர்ஸ்டான எக்கனாமிக் கண்டிஷன்ஸை ஃபேஸ் பண்ண போறோன்றது காட்டுது. அ வார்னிங் பிரைம் மினிஸ்டர் ஷுட் ஹேவ் டெலிவர்ட் மச் இயர்லியர். இது நீங்க முன்னாடியே இந்த வார்னிங்கை கொடுத்துருக்கலாம், ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் ஷுட் ஹேவ் டெலிவர்ட் மச் இயர்லியர். முன்னாடியே வந்துட்டு இதை நீங்க இந்த வார்னிங்கை டெலிவர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன்ஸ் ஆர் நோ எலெக்ஷன்ஸ், எலெக்ஷன்ஸ் இருக்கோ இல்லையோ இந்த வார்னிங்கை முதலே கொடுத்துருந்தீங்கன்னா இன்னுமே நம்ம லெஸ் கன்சம்ஷன் பண்ணிருக்கலாம், மற்றபடி வேற மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்திருக்கலாம், அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். கடைசியில வந்து சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா? புரிஞ்சுதா? நல்லா இருக்கும் அப்படியே ஃப்ளோ. இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா இந்த பேசேஜ்ல எப்படி எப்படி ஃப்ளோ வந்திருக்குன்னு பார்த்துட்டே இருக்கணும், பார்த்துட்டே நல்லா இருக்கும். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் பத்தி சொல்றாங்க, அவர் வந்து அட்ரஸ் பண்ணது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இவர் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்னாலதான் இவங்க வந்து இவ்வளவு நாள் சொல்லல அப்படின்றத பத்தி பேசினாங்க. இவர் என்னதான் பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னாலும் இப்போ இவங்க பண்றது வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணல, லெஸ்ஸா கன்சியூம் பண்ணுன்னு சொல்றது நல்ல ஒரு விஷயமா கிடையாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை நீங்க பண்ணியிருந்திருக்கலாம், நீங்க ஆனா அதை ஃபாலோ பண்ணல, ஓகேவா? இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்மள என்னென்ன பண்ண சொல்றாங்க, ஃபாரினுக்கு போகாதுன்னு சொல்றாங்க, இது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாதுன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. பட் அகெயின் இதெல்லாம் வந்துட்டு அமௌண்ட்ஸ் டு வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிரச்சனை தான். இவங்க பெரிய பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆர்பிஐ வந்துட்டு டிமாண்ட் ருப்பி டிமாண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலே நிறைய வந்துட்டு நம்ம டாலர்ஸ் இழக்கிறோம். ஸோ இதனாலேயே வந்துட்டு எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்பட போகுது, ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் பெரிய பிரச்சனை. நீங்க எங்களை சொல்றது மூலமா இப்போ வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் ஏற்பட போறது இல்லை. பட் நீங்க இதை முன்னாடியே அட்ரஸ் பண்ணிருந்தீங்கன்னா பெட்டரா நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கலாம். எலெக்ஷன் இருக்கோ இல்லையோ முன்னாடியே இதை நீங்க சொல்லியிருக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நீங்க சம்மரி எழுத போறீங்க, ரைட்? சம்மரி எழுதணும் அப்படின்னா வாசிச்சுட்டு ஒரு டைம் நீங்க இந்த மாதிரி ஓரெல்லாம் வந்து தமிழ்ல ஒரு டைம் சம்மரி சொல்லிட்டீங்கன்னா எழுதும் போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ரைட்? இதை பார்க்காம தான் சம்மரி எழுதணுமானா கிடையாது. அங்கங்க நீங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத ஒரு டைம் அப்பப்போ பார்த்துட்டே எழுதலாம், ஓகேவா? இங்க பார்க்காம அப்படியே வந்து ரோட் லைன் பண்ணிட்டு தான் எழுதணும்னு கிடையாது, ஓகே தானே? வொக்காப்ஸ் பார்த்துடலாம். வொக்காப் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு, எல்லாமே பாத்தீங்களா, எல்லாமே ஈஸியான வேர்ட்ஸ் தான். ஆஸ்டெரிட்டி அப்படின்னா ஸ்ட்ரிக்டா ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ருகாலிட்டி எக்கனாமி வராது, ரிட்ரென்ச்மெண்ட் நினைச்சுக்கோங்க. எக்கனாமி ஓகே தான், ரிலேட்டடான வேர்ட் தான். ரிட்ரென்ச்மெண்ட், ஓகேவா? இம்ப்ளிகேஷன்ஸ்னா கான்சிக்வன்சஸ், ரெப்பர்கஷன்ஸ், அவுட்கம்ஸ், அதனால வரக்கூடிய விளைவுகள். ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னா பிரச்சனை, ட்ரபிளிங், கன்சர்னிங், டிஃபிகல்ட்டா இருக்கிறது. ரீஅஷூரன்சஸ் அஷூரன்ஸ் கொடுக்கறது, கம்ஃபர்ட் கொடுக்கறது, குவாரண்டிஸ் கொடுக்கறது. கர்டெயில்னா கம்மி பண்றது, ரெடியூஸ், ரெஸ்ட்ரிக்ட், டிமினிஷ். டைல்யூட் அப்படின்னா வீக்கெண்ட் பண்றது, லெசன் பண்றது, ரெடியூஸ் பண்றது. ஆன ப்ராப்ளமா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஈஸ் அவுட் பண்றாங்க, ஓகேவா? கோஇன்சைடட்
அப்படின்னா ரெண்டு விஷயம் happened at the same time. Corresponded, concurred and synchronized. ஓகேவா? கோஆர்டினேட்டட் அப்படின்னா சேர்ந்து ஒர்க் பண்றது. ஹார்மனைஸ்ட், அரேஞ்ச்ட் அண்ட் இன்டெகிரேட்டட். டயர் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸ். கிரேவ், கிரிட்டிக்கல், அலார்மிங். ஓகேவா? எக்ஸாசர்பேட் அப்படின்னா மோசமாக்குறது, டு worsen a ப்ராப்ளம். அக்ரவேட் பண்றது, இன்டென்சிஃபை பண்றது, worsen பண்றது. ஷோர் அப் பண்றது அப்படின்னா நேத்துமே எடிட்டோரியல்ல இந்த வார்த்தை பார்த்திருப்போம். ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது, ஸ்ட்ரென்தன் பண்றது. பெட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸை ஷோர் அப் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ரைட்? ஸோ அதே தான் இங்கே ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது, சப்போர்ட் பண்றது, ஸ்டெபிலைஸ் பண்றது. கேட்டர் டு அப்படின்னா ஃபுல்ஃபில், மீட், சர்வ், சர்வ் பண்றது. ஃபியூட்டைல் அப்படின்னா யூஸ்லெஸ், பாயிண்ட்லெஸ், இன்எஃபெக்டிவ். கோல்டு வந்து வாங்காம இருங்கன்னு சொல்றது வந்து ஃபியூட்டைல், யூஸ்லெஸ்ன்னு பார்த்துக்கணும். அதுக்கு தான். பேர்டன் அப்படின்னா லோட், ஸ்ட்ரெயின், என்கம்பரன்ஸ், ஒரு தடை மாதிரி. ஓகேவா? வெயிட், சுமை அப்படின்னு சொல்லலாம் பேர்டன்னா. வேல்யூபிள் அப்படின்னா ப்ரீஷியஸ், இம்பார்ட்டன்ட், ஒர்த் வைல். கிரைசிஸ்னா எமர்ஜென்சி, ஒரு பெரிய பிரச்சனை. கெட்டாஸ்ட்ரோஃபி, டர்மாயில். கேம்பெயின் அப்படின்னா டிரைவ், மூவ்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன். லைக் இந்த இடத்துல எலெக்ஷன் கேம்பெயின் பத்தி சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆர்கனைஸ்ட் எஃபோர்ட்னு எடுத்துக்கலாம். பொலிட்டிக்கல் சப்போர்ட், இந்த இடத்துல பொலிட்டிக்கல் சப்போர்ட் பத்தி பேசியிருந்தாங்க, பட் ஜென்ரலா வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்ட் எஃபோர்ட் தான் கேம்பெயினுக்கு மீனிங். ரோட் ஷோஸ் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் நம்ம இப்போ பண்ணாங்கல்ல ரோட் ஷோஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸா. ஒவ்வொரு கட்சியும் வந்துட்டு ரோட்ல வந்துட்டு பேசிட்டே போவாங்க. ஓகேவா? அவங்களோட கேம்பெயினிங் வெஹிக்கிள், அதான் பப்ளிக் கேம்பெயினிங் ஈவெண்ட்ஸ். ரேலிஸ், டூர்ஸ், ப்ரமோஷன்ஸ். ரிசர்வ் அப்படின்னா ஸ்டோர் சப்ளை, ஸ்டாக் பைல், சேவிங்ஸ் அண்ட் பேக்கப். ரிசர்வ்ல வச்சிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ உங்களோட சம்மரி எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்க சம்மரி எழுதணும்னு நினைச்சுக்கோங்க. ஒரு டைம் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே எடிட்டோர் எப்படி படிக்கணும், நீங்க ஒரு டைம் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. இதே தான் நான் அந்த வீடியோல சொல்றேனான்னு பாருங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் நீங்க எடிட்டோரியல் ரீட் பண்ணுங்க. எவ்வளவு இருக்கு? 2 பேசேஜ் தானே, 10 நிமிஷம் ஆகுமா பொறுமையா ரீட் பண்ணாலுமே? ஸோ பொறுமையா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு என்னோட வீடியோ பாருங்க, நீங்களும் ரீட் பண்ணுங்க. அகைன் இன்னொரு டைம் ரீட் பண்ணுங்க. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். நீங்க என்ன ரீட் பண்ணீங்க, என்ன சொன்னன்ற மீனிங் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ரீட் பண்ணும்போது இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது உங்களுக்கு இம்ப்ரவைஸ் ஆகுற மாதிரி தோணும். ரைட்? கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா விடாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சம்மரி ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீங்களே ஒரு டைம் தமிழ்ல சம்மரி சொல்லி பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் நீங்களாவே எழுதுங்க. ஓகேவா? எழுதிட்டு ஜெமினா இல்லைன்னா சாட் ஜிபிடில போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எரர் ஏதாவது கிராமட்டிக்கல் எரர்லாம் இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு சொல்லிடும். ஓகேவா? அதுக்கிட்ட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டரான வெர்ஷன் அதுவே கொடுக்கும். எனக்கு பெட்டரான வெர்ஷன்லாம் வேண்டாம், நான் எழுதின வெர்ஷன்ல என்ன எரர் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேளுங்க, அது கரெக்டா சொல்லும். ஓகேவா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி